அது நீதிபதியும் அல்ல, அரசியல் கட்சியின் தலைவரும் அல்ல. எங்கள் அப்பாவை கொலை பண்ணது ஏன்னு கேட்கறதுக்கு வந்திருக்கலாம். அது மனிதாபிமான முறையில் மன்னிக்கலாம். அது மன்னிப்பது என்பது சட்ட ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு மனிதம் என்ற முறையில் தன்னுடைய கருணையை தெரிவிச்சிருக்கலாம், அனுதாபத்தை தெரிவிச்சிருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இழைக்கப்பட்ட குற்றம் குற்றம்தான். அதில் குற்றவாளி யாரோ அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். குறிப்பாக நீங்கள் அந்த அந்த இன்சிடெண்ட்டில் நீங்கள் கூட இருந்தனால நீங்கள் அந்த சம்பவத்தை இப்போ எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ நளினி அப்படிங்கிறவங்க ஒரு இல்லை, இந்த சம்பவத்தில் நளினி என்ற பெண் குண்டு போட்டுச்சா போடலையா என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த குண்டு போட்ட பெண் இறந்து போயிட்டான். கூட இருந்தவங்களும் கைதாகி சுடப்பட்டு செத்துட்டான். ஆகவே அந்த சதியில் யார் யார் ஈடுபட்டார்கள், என்னென்ன பங்கு வகித்தார்கள் என்பது அது கவனிக்க வேண்டியது காவல்துறை. அந்த இடத்தில் இருந்த காரணத்தால் எங்களுக்கு அது பூரா தெரியும். எங்களுக்கு தெரிந்ததால் தடுத்திருப்போமே. தெரியாததால் தானே நாங்கள் வேட்டு விபத்துக்கு ஆளானோம். எனவே யார் போட்டார்கள், எப்படி போட்டாலும் தெரியாது. விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தண்டனை விதிக்கப்பட்டது இந்திய அரசியல் சட்டப்படி தான் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதில் புதிதாக வாதாடுவதற்கு எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் 2011 முதல்வர் பதவி குறித்த கனவுகள் நிறைய கட்சிகளுக்கு இருக்கு. இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடைய பார்வை எங்களுக்கு கனவு காண்கிற பழக்கமே இல்லை. ஏனென்றால் நாங்கள் தரையில், முள்ளில், புழுதியில் நடந்து கொண்டே இருப்போம். நடக்க வேண்டியவற்றை திட்டமிடுவோமே ஒழிய கண்ணை மூடிக்கொண்டு கனவு காண மாட்டோம். இரண்டாவது, யார் முதலமைச்சராக வருவார் என்பதை விட 2011 இந்த தமிழகம் எப்படி இருக்கும் என்பது, அதற்கு கனவு கண்டால் நல்லது. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தவிர்த்து ஒரு புதிய கூட்டணி அத்தகைய உணர்வு இப்பொழுது வளர்ந்து வருகிறது. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம் என்று கருதுகிறவர்கள், பேசுகிறவர்களுடைய எண்ணிக்கை பெருத்து வருகிறது. ஆனால் அது ஒரு வடிவம் எடுக்கவில்லை. அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்க இப்போதைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அது பற்றி சிந்திக்கவில்லை. எதிர்காலத்தில் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆதரிப்பீங்க? அது கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிடும். சார், இது இப்போ நீங்கள் தான் எத்தனை சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய கட்சியினருக்கு இந்த தற்காப்பு பயிற்சி கொடுக்கணும், குறுந்தடை வச்சுக்கணும், கத்தி வச்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம், தொடங்கி விட்டோம். ஆனால் நாங்கள் கைவெடி கொண்டோ அல்லது துப்பாக்கியை தூக்க மாட்டோம். தற்காப்புக்கான ஆயுதங்களைத்தான் பயன்படுத்துகிறோம். இது மக்களையும் நலிந்தவர்களையும் பாதுகாப்பதற்கும் பயன்படுத்தப்படும். இலங்கையில் இதில் நேபாளத்தில் வந்துள்ள புதிய அரசு அது நிச்சயமாக இந்தியாவை விட முற்போக்கான ஆட்சி அமைத்து விட்டது. பொறாமைப்படத்தக்க வகையில் அவர்கள் ஒரு மாபெரும் சத்தம் இல்லாமல், ரத்தம் சிந்தாமல் ஒரு அருமையான மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்கள். 250 ஆண்டு காலம் இருந்த ஒரு மன்னர் ஆட்சியை முடிவெட்டி விட்டார்கள். மக்களாட்சியை கொண்டு வந்து விட்டார்கள். கூட்டாட்சிக்கும் வழிகாட்டப் போகிறார்கள் என்று நம்புகிறேன். அது இன்னும் வடிவம் எடுக்கவில்லை, இருந்தாலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அது மேலும் மேலும் முன்னேறும். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் அடிக்கடி அதற்கு நாளை காலையிலிருந்து நாங்கள் தொடர்ந்து 7 நாட்களுக்கு மீனவர்களின் கொல்லாதே, அவர் உயிருக்கு பாதுகாப்பு கொடு, தொழிலுக்கு பாதுகாப்பு கொடு, தமிழ் மகனுக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழோர கடலுக்கு பாதுகாப்பு கொடு என்ற கோரிக்கைகளோடு நாளை காலையிலிருந்து கோரிக்கை பயணத்தை தொடங்குகிறோம். என் தலைமையில் தான் அந்த கோரிக்கை பயணம் கிளம்புகிறது. நாகப்பட்டினத்துக்கு அருகாமையில் உள்ள பாளை என்ற துறைமுகத்தில் தொடங்குகிறோம். ராமேஸ்வரத்திலே 30ஆம் தேதி முடிக்க இருக்கிறோம். இது முடிந்த பிறகு மத்திய அரசு, மாநில அரசிடம் நாங்கள் மீனவர்களுடைய கோரிக்கைகள், குறைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவோம். கட்டாயம் இந்த மீனவர்கள் தினந்தோறும் சுடப்படுவது, கடத்தப்படுவது தடுக்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். உழைக்கிற மக்கள் கொல்லப்படுவதை நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. இந்திய கடற்படை கூட இதில் ரொம்ப அலட்சியமான ஒரு போக்கு, சந்தேகமே இல்லை. அவர்கள் கடற்படையில் இவ்வளவு கொடுமைகள் நடப்பதில் ஒரு தடவை கூட தடுக்கவில்லை. அவர்களது தங்களது கடமையை நிறைவேற்றவே இல்லை.
ரொம்ப நன்றி.